இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாருக்காய் செயல்படுகிறோம்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 137 வசனம் 3. எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கும் பாடுங்கள் என்று சொன்னார்கள். For there they that carried us away captive required of us a song, and they that wasted us required of us mirth, saying, Sing us one of the songs of Zion. Psalms chapter 137 verse 3. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரு அதாவது பாபிலோனுக்கு எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள், எங்கள் நகரத்தை, கர்த்தருடைய நகரத்தை பாழாக்கி போட்டவர்கள். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுடைய பாட்டுகளில் சிலவற்றை விரும்பி சீயோன்ல நீங்க பாடின சில பாட்டை இந்த இடத்துல எங்களுக்காக பாடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அதாவது தேவனுக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, யார் சொல்லி யாருக்காய் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வாலிப பையன், அவனை நான் பார்த்தேன். அவன் ட்ரம்ஸ் வாசிக்கிற பையன். அவன் சொல்றான், அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுல என்ன சொன்னான் அப்படின்னா, சின்ன வயசுல சர்ச்ல நான் ட்ரம்ஸ் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, என் ஃப்ரெண்டோட அக்காவோட கல்யாணத்துல ஒரு பாட்டுக்கு சும்மா வாசித்தேன். பயங்கரமா எனக்கு கிளாப்ஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான கமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, சில மேரேஜஸ்க்கு என்னை கூப்பிடுவாங்க, நான் போக ஆரம்பிச்சேன். இப்போ சில சின்ன சின்ன கச்சேரி, சில ப்ரோக்ராமுக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அதாவது நான் ஆண்டவருக்கு இன்னைக்கும் ஆண்டவருக்காக நான் ஸ்டேஜ்ல எங்க சர்ச்ல வாசிக்கிறேன். இருந்தாலும் நான் இப்படி போறது மூலமா எனக்கு சில காரியங்கள் என் வாழ்க்கையில சந்திக்கப்படுது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நாம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நான் உலகத்தோட போயிட்டு இருந்தேன் பிரதர். நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பால பிடிக்கப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன், அங்க இருந்து முற்றிலுமா விடுபட்டு சர்ச்சுக்கு தான் இப்ப வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அந்த பையனை போல நிறைய நேரத்துல நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போறதுக்கோ இல்லைன்னா எங்களுக்கு பிடிச்சதுனாலயோ சில பாட்டை பாடு அப்படின்னு இவங்களை கேட்கிறப்போ, இவங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அடுத்த வசனத்துல எல்லாம் தெளிவா எழுதுறாரு. அதாவது எருசலேமை என் கையும் மறந்து போனா அது பாழா போகட்டும். என் வாயிலிருந்து, அதாவது கர்த்தருக்கு முன்பதாக நான் துதித்து பாடின பாட்டை இந்த இடத்துல ஒருவேளை நான் பாடினேன்னா அது சரி வராது அப்படின்னு என் வாயில என் நாக்கு மேல ஒட்டி கொள்ளட்டும். அதாவது நான் பேச முடியாம போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை சங்கீதக்காரன் இங்க பாபிலோனியருடைய அந்த டிசைரை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா, they may get some favor from them. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் சிறையிறப்புல இருக்கேன், அவங்க கேட்கறத நான் செஞ்சு கொடுத்தா ஒருவேளை எனக்கு சில பெனிஃபிட் கிடைக்கலாம், சில ஃபுட் எனக்கு அவங்க எக்ஸ்ட்ரா தரலாம். ஆனாலும் இவங்க அதை பண்ணல. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக நாங்கள் பாடினதை மற்றவர்கள் சொல்லும் போது நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு நாம என்ன மாதிரியா இருக்கோம்? அநேக நேரத்தில் வசனத்தை வைத்து குறிப்பிட்ட சிலர் குழப்பும் போது நம்மளுடைய பதில் என்ன மாதிரியா இருக்கு? வசனம்தான், வார்த்தை தான், தேவன் தான். ஆனா யார்கிட்ட எதுக்காக வருது அதை நம்ம யோசிக்கிறோமா? இதை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் கத்து தந்திருக்கிறாரு. அதாவது பிசாசு வேற எதுல இருந்தும் இயேசு கிறிஸ்துவை செய்ய சொல்லி பேசல. வசனத்தில் இருந்து, வசனம் இது இப்படி சொல்லுத, நீங்க இதை செய்ங்க, நான் பாக்குறேன், அது நிறைவேறுதான் பார்ப்போம், இதத்தான் சொன்னான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த வசனம் தான் அப்படின்னு அந்த காரியத்தை செய்யல. மாறாக பிசாசை கடிந்து கொண்டார், துரத்தி விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சில போதகர்கள் வசனத்தை, அதாவது எல்லா வசனத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு மேலானவைகளுக்காக, விண்ணுலகத்திற்காக தந்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா?
பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களையே அவங்க சுத்தி சுத்தி அதுல மிக்ஸ் பண்ணி அந்த வசனங்களை அதனோடு இணைத்து கொண்டு வரும்போது ஆமென் ஆமென்னு நம்ம ரிசீவ் பண்றோமா? அல்லது தேவனே அப்படின்னு தேவன் கிட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதை புறம்பே தள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். என கண்மானவர்களே, அது ஊழியத்தின் காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியங்களா இருந்தாலும் சரி, தேவன் சொல்லி செய்கிறோமா? அல்லது என்னுடைய மாம்சத்தின்படி சில பேருடைய வற்புறுத்தலினாலே நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன காரியம் அப்படின்றத பார்க்கிலும் யார் சொல்லுகிறார்கள் அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தேவன் கிட்ட இருந்து தேவனுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொண்டு நாம் செய்யும் போது தேவன் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வசனத்துல வாசித்ததை போல தகப்பனே, தேவனுக்குரிய காரியங்களிலே நாங்கள் வைராக்கியமா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுக்கு சில அனுகூலமான காரியங்களாய் போல தோன்றினாலும் தகப்பனே, தேவன் சொல்லாத எந்த விஷயத்திலும் நாங்க தலையிடக்கூடாது. தேவன் சொல்லாத எந்த காரியத்தையும் நாங்க கையில எடுக்க கூடாது. ஆவியானவரே நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வசனத்தினால எங்களை வேலி அடைங்க தகப்பனே. வசனத்தினால எங்களை புடமிடுங்க. அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.